ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன். என்னடா பவுல் எடுத்து வச்சுருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கொட்டிகிட்ருக்கேங்க. நம்ம ஒரு சூப்பரான அல்வா தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பவுலில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கிலோ அளவு இருக்குங்க. நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இப்போது அதே அளவுக்கு நம்ம சர்க்கரையும் எடுத்துக்கலாம் அதே கப்பில். இப்போ பாருங்கள், நான் 1/4 கிலோ அளவுக்கு அதே அந்த கப்பு ஃபுல்லாக வர அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை நான் ஒரு கடாயில் போட்டு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட போகிறேங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட போகிறேன். பாருங்கள், ஏன்னா அந்த சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு வரணும். பாருங்கள், அதே கப்பில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா அந்த சக்கரை கரையிற அளவுக்கு நம்ம அதை கிண்டி விட்டுக்கலாம். அது மெல்ட் ஆகி வரணும் அந்த சர்க்கரையெல்லாம். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அந்த சர்க்கரையும் நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடும். நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம்ப்பா. அது கரையிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதனால தான் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ சர்க்கரையும் ஆல்மோஸ்ட் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃபுட் கலர் எடுத்துக்கலாம். இப்போ அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம்ப்பா. ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் வேறு எதனா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பா ஒன்று வாங்கி வந்தது பாருங்க எடுத்துருக்கேன் நான். இப்போ அதை நல்லா கரைச்சி வச்சுக்கேன். இப்போ சர்க்கரை நல்லா அந்த பாகு தண்ணி நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு அந்த சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். நம்மளுக்கு இந்த கம்பி பதம் அந்த கம்பி பதம்லாம் இல்லை. நம்மளுக்கு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம அந்த கலந்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றும் போதே நல்லா கலரிட்டு இருக்கணுமா, இல்லைனா கெட்டியாகிடும். ஸ்லிம்மில் வச்சுட்டே ஊற்றுங்க, ஏன்னா டக்குன்னு அடி பிடிக்கக்கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நான் மொத்தத்தையும் ஊற்றிட்டு கடகடன்னு இப்போ கிளறும் போதே பாருங்கள் நம்மளுக்கு கெட்டியாகிட்டு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் நான். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. டக்குன்னு இது கெட்டியாகிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கெட்டியாகிறது தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா கெட்டியாகிட்டு இருக்கிறது? கார்ன்ஃப்ளவர் ஹீட்டில் ஊற்றின உடனே நம்மளுக்கு கெட்டியாகிடும். ஒருத்தர் ஊற்ற சொல்லி கூட கலருங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் நம்மளுக்கு அல்வா சூப்பராகவும் சுவையாகவும் கிடைக்கும். உங்கள் பசங்களுக்கு இந்த லீவில் வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்களே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஃபஸ்ட்டு நான் கிளறிக்கிறேன். பாருங்கள், கிளறிக்கிட்டேன். நல்லா திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டு கிளறிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது சூப்பராகவும் சுவையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 10லேருந்து 15 பல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த அல்வா கூட. அதுக்குள்ளே ஒரு தட்டில் நம்ம நெய் போட்டு நம்ம அந்த தட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த அல்வாவை நம்ம இதில் கொட்டி ஆற வைக்க போனால் அதில் முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தாலாம் கீழே போட்டிருக்கோம்ப்பா. இப்போ நம்ம அந்த அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் போட்டு சர்வ் பண்ணலாம். அதை ஒரு 2லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே ஆற விடுங்க. அதை ஆறினதும் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ நான் ஆற விட்டு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டில் அப்படியே திருப்பி காமிக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், திருப்பி காமிக்கிறேன். அல்வா எப்படி வந்திருக்குன்றதை மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பரான அல்வா நம்ம வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. இதை போய் நம்ம காசு கொடுத்துலாம் வெளியே வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன வயசில் நீங்கள்லாம் கடையில் இந்த அல்வாவை வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அதை நான் பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை ஒரு தட்டில் வச்சுட்டு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் செஞ்சு கொடுத்து அசத்துக்குங்க. பாருங்கள், அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் வச்சு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பரான அல்வா ரெடி. இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.